ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம். இன்றைக்கி கிளாஸில் டிஎன்டெட் பேப்பர் 2 மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரில் கிளாஸ் 9ல் நம்ம செகண்ட் சாப்டர் மெய்யெண்கள் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், என் என்பது ஒரு இயல் எண் எனில் ரூட் என் என்பது 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போதும் ஒரு இயல் எண், எப்போதும் ஒரு விகிதமுறா எண், எப்போதும் ஒரு விகிதமுறு எண், ஒரு விகிதமுறு அல்லது விகிதமுறா எண். அப்போது நம்ம எண்ணுங்கிறது ஒரு இயல் எண் சொல்லியிருக்காங்க, நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். இயல் எண்கள் எப்பொழுதுமே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம ஏதாவது ஒரு இயல் எண் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது இது எண்கிறது 2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது விகிதமுறு அப்படின்னா நம்ம ரூட் போட்டு நம்ம எண் சேர்க்கலாம். ரூட் எண் கேட்டிருக்காங்க. அப்போ ரூட் 2ன்னு போட்டோம்னா திஸ் இஸ் விகிதமுறா எண் ஆகிடும். அப்போ n2ங்கிறது விகிதமுறா எண். இதுவே n = 4 அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ரூட் 4 உடைய ஆன்சர் 2. அப்போ இந்த 2ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா விகிதமுறு எண். அப்போது இதில் எண்கிறத நம்ம இயல் எண்ணுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் ரூட் எண்ணுங்கிறது விகிதமுறு அல்லது விகிதமுறா எண். ஆன்சர் D இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது உண்மை அல்ல? ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் மெய்யெண், ஒவ்வொரு முழுக்களும் விகிதமுறு எண், ஒவ்வொரு மெய்யெண்ணும் விகிதமுறா எண், ஒவ்வொரு இயல் எண்ணும் ஒரு முழு எண். அப்போ இதோடைய ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, ஒவ்வொரு மெய்யெண்ணும் விகிதமுறா எண். ஏன் நம்ம சொல்கிறோன்னா மெய்யெண்கள்ங்கிறது எப்போவுமே விகிதமுறு எண்களாக மட்டும்தான் இருக்கும். ஆர் விகிதமுறா எண்களை உள்ளடக்கி இருக்கும். ஸோ சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.